இவ்வளவுத்துக்கு ஒரு சிறையில் வந்து இவ்வளவுத்துக்கு கோஆர்டினேட் பண்ணி செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது ஒரு என்ன சொல்வது ஒரு வலையமைப்பு. சரி, இன்னும் எத்தனை வலையமைப்புகள் இருக்கின்றன, எத்தனை குழுக்கள் இயங்குகின்றன, யார் இவற்றை கொண்டெடுத்துகிறார்கள் என்றதெல்லாம் அறிய முடியாது போனால் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அளவுக்கு பிரதிசனாக்கா ஒரு சுதந்திர தினமோ அல்லது வேறு ஒரு நிகழ்வுக்கு சிறைக்குள் போகும்போது அவர் படுகொலை செய்யப்பட்டால் யார் செய்தார்கள், எதிர்த்தரப்பு செய்தார்களோ, எதிர்த்தரப்பு வெளிநாடுகளுடன் இணைந்து செய்தார்களான்றதும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. தென்னிலங்கையில் இருக்கின்ற கட்சிகளை ஒருங்கிணைத்து, உங்களுக்கு தெரியும், மஹிந்த ராஜபக்சவை, நமால் ராஜபக்சவை, சந்தோஷ் ஜா வந்து அடிக்கடி சந்திச்சு கொண்டிருப்பார். அவர்களை சந்திப்பது, கலந்து ஆலோசிப்பது. ஏனென்றால் இந்தியா இதற்கான ராஜதந்திர உதவிகளை வழங்கும், ஆலோசனைகளை வழங்கும். குறிப்பாக தென்னிலங்கை இப்போதைக்கு ஒரு அமைதியானதாக இருக்க போவதில்லை. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய கலாநிதி பிரபாகரன், எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர் வேல்ஸிலிருந்து அருஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. ஊடறுப்பு நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். இன்றுடன் நீர்கொழும்பு சிறைச்சாலையின் வன்முறை அல்லது பயங்கர சம்பவம் இடம்பெற்று ஒரு வாரத்தை கடக்கப் போகின்ற சூழ்நிலையில் இந்த வன்முறை சம்பவத்தையும் உட்பகுதியில் இடம்பெற்ற தாக்குதல் உபாயத்தையும் நாட்டில் இந்த சூழ்நிலை எவ்வகையான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது தொடர்பிலும், படை வலு சமநிலை அல்லது படையினருக்கான ஆளுமை அல்லது படையினரிடம் இருக்கக்கூடிய அந்த கட்டுப்படுத்தும் திறன் என்பது எந்த அளவில் இருப்பதாக நீங்கள் ஊகிக்கிறீர்கள் இராணுவ பார்வை? படைத்துறை ரீதியாக இந்த சிறை கலவரத்தை வந்து தடுக்க தவறியதும், அடுத்தது இந்த அளவு பெரிய உயிரிழப்புகளை சந்திக்க கூடிய நிலைக்கு அதை முற்றுவதற்கு விட்டதும், அதில் பெருமளவான 7 பேருக்கு மேல காவல்துறை அதிகாரிகள் கொல்லப்பட்டதை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் புலனாய்வுத்துறையின் தோல்வி ஒன்று. இரண்டாவது, படையினரின் கோஆர்டினேஷன் என்று சொல்றது என்னது, ஒருங்கிணைப்பு. அவர்களை இப்ப STF கூட இறக்கி இருந்தார்கள். ஆனால் இதுக்கும் சிறை ஒரு கொஞ்ச நேரம் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்ததாக கூறியிருக்கிறார்கள். 2 T56 துப்பாக்கிகளை கூட காணவில்லை என்று தேடிக்கொண்டு திரிஞ்சார்கள். இந்த அவ்வாறான நிலைமை. இப்ப விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையில் இடம்பெற்ற போரின் போது கண்மூடித்தனமாக பொதுமக்களை தாக்குவது போல தாக்கி இருக்கிறார்கள். அது அவர்களுடைய வளமையான பாணி, அதாவது கண்மூடித்தனமாக சுடுவது. அவ்வாறுதான் நடந்து இவ்வளவு பேரும் இறந்திருக்கிறார்கள். இவ்வளவு பேரும் இறந்தது வந்து ஒன்று படைத்துறை, நீங்கள் கேட்டது போல படைத்துறை ரீதியாக புலனாய்வுத்துறையாக இருக்கலாம். இவ்வாறு ஒரு கலவரம் இடம்பெறப் போகிறது, உள்ளுக்குள் இருப்பவர்கள் இவ்வாறு பலம் பொருந்தியவராக வருகிறார்கள் என்பதை எல்லாம் கணிப்பிட தவறியது புலனாய்வுத்துறையின் தோல்வி. காவல்துறையோ இராணுவத்தின் என்ற ஒரு பகுதியோ அரசாங்கத்தின் கட்டுப்பாடில் இல்லை என்பதுதான் தெளிவான ஒன்று. அரசுக்கு இது மறைக்கப்பட்டிருக்கலாம் என்பது ஒன்று. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த உயிரிழப்புகள் தொடர்ச்சியாக தென்னிலங்கையில் ஒரு அதிர்விலை ஏற்படுது. நான் முன்னர் கூறியது போல, குற்றவாளிகள் என்றாலும் அவர்களுக்கு குடும்பம் இருக்கும், பிள்ளைகள் இருக்கும், அவர்களுக்கும் ஒரு சமூகம் இருக்கும். ஒரு கிராமத்தில் ஒருவர் இறந்திருந்தால் அது பல வேறுபட்ட கதைகளை பரப்புவார்கள். இவர்களுக்கு வேண்டும் என்று கொண்டார்கள், இல்லை என்று கொள்வார்கள், அப்படி என்றெல்லாம் என்கவுண்டர் பண்ணார்கள் என்றெல்லாம் கதைகள் பரவும். இது எல்லாவற்றையும் அரசு விளங்கப்படுத்த முடியாது. அரசுக்கு இது ஒரு சங்கடமான விடயமாகத்தான் இருக்கும். இப்ப பிரச்சனை என்னவென்று சொன்னால், இனி இது ஒரு சிறை, இன்னும் எத்தனையோ சிறைகள். மற்றது இவ்வளவு பேரையும் இவ்வளவுத்துக்கு ஒரு சிறையில் வந்து இவ்வளவுத்துக்கு கோஆர்டினேட் பண்ணி செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது ஒரு என்ன சொல்வது ஒரு வலையமைப்பு அல்லது ஒரு, அதாவது இது குறுகிய கால திட்டம் இல்லை என்பது மட்டும் புலப்படுகிறது இல்லையா? உண்மைதான். அப்ப இது ஒரு வலையமைப்பு. சரி, இன்னும் எத்தனை வலையமைப்புகள் இருக்கின்றன, எத்தனை குழுக்கள் இயங்குகின்றன, யார் இவற்றை கொண்டெடுத்துகிறார்கள் என்றதெல்லாம் அறிய முடியாது போனால் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இப்ப உதாரணமா நீங்க பாருங்கள், அளவுக்கு பிரதிசனாக்கா ஒரு சுதந்திர தினமோ அல்லது வேறு ஒரு நிகழ்வுக்கு சிறைக்குள் போகும்போது
அவர் படுகொலை செய்யப்பட்டால் அல்லது அவரை உள்ளுக்கு சிறையே தங்கள கட்டுப்பாட்டில் எடுத்தவர்கள் அவரை உள்ளுக்கு பிணைக்கதிகாக பிடித்தால் என்ன செய்தார்கள்? அப்ப அவ்வாறான ஒரு நிலைதான் என்று சொன்னால் யாரையும் படுகொலை செய்யலாம், அமைச்சர்களை படுகொலை செய்யலாம், அதன் மூலம் நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்தலாம் என்று சொல்லி பல பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த பிரச்சனை என்பது இனி வரப்போகின்ற நாட்கள் அல்லது மீதமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தின் இறுதி நாட்கள், வருகின்ற மாதத்தின் முதல் வாரங்கள் எல்லாம் கைதுகளும் விசாரணைகளும் பலருக்கான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கின்ற அளவுக்கு நிலைமைகள் மோசமாகிவிட்டது. அப்படியாயின் இலங்கையினுடைய சட்டம் ஒழுங்கு அல்லது இலங்கையினுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பும் ஒரு பெரும் அச்சுறுத்தல் அல்லது சவாலுக்கு உட்படுத்தப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றனவா? இந்த விடயத்தில் அல்லது இந்த காலப்பகுதியில் பொதுமக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அவதானிக்கிறீர்கள். இது ஒரு சங்கடமான கேள்வி. உங்களுடைய கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு நிலவரம் சார்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. அது அந்த மக்களினுடைய நலன் கருதித்தான் நீண்ட காலமாக இந்த இராணுவ பார்வை அல்லது இராணுவ விவகாரங்களை முற்றுமுழுதாக ஆய்வு செய்யக்கூடியவர் என்கின்ற வகையில் இந்த கேள்வியை ஒரு பொறுப்புணர்வோடு தான் உங்களிடம் முன்வைக்கின்றோம். என்னென்று சொன்னால், ஒரு தாக்குதல் போல இன்னொரு தாக்குதல் இருக்காது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை செய்தார்கள் ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக என்று சொன்னால், அடுத்த முறையும் அதே மாதிரி ஒரு தாக்குதலை செய்ய மாட்டார்கள். அடுத்த முறை சட்டம் ஒழுங்கை வேறொரு வழியில் சீர்குலைப்பார்கள். அதுதான் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து தாக்குதல்கள் வரும். அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இதை இப்ப யார் செய்தார்கள்? எதிர்த்தரப்பு செய்தார்களா, எதிர்த்தரப்பு வெளிநாடுகளுடன் இணைந்து செய்தார்களான்றதும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இப்ப இந்தியா, அமெரிக்கா, சீனா என்ற நாடுகளின் பிரசன்னம் இலங்கையில் அமெரிக்காவை பொறுத்தவரையில் இப்ப ஒரு அமெரிக்கா தான் அப்பர் ஹேண்டாக இருக்கின்றது. இந்தியா அதை ஏதோ ஒரு வகையில் அதை உடைப்பதற்கு அல்லது அமெரிக்காவை தனது ஒரு ஆளுமையை அமெரிக்காவிடம் வெளிக்காட்டுவதற்காக இப்போது இந்தோனேஷியா, ஜப்பான், நியூசிலாந்து என்று சொல்லி இந்திய பிரதமர் மோடி சென்றிருக்கின்றார். அவ்வாறான ஒரு சூழலில் தாங்கள் இந்து சமுத்திர பிராந்தியத்தில் ஒரு ஆதிக்க சக்தியாக நிலைநிறுத்த காட்டுகிறார். ஆனால் அவ்வாறு அவர்கள் காட்டுவதற்கு அங்குள்ள அயல் நாடுகள் இந்தியாவுக்கு ஒத்துழைக்க வேண்டும். அப்ப அந்த அயல் நாடுகளில் இலங்கை மிக மிக முக்கியமானது. அமெரிக்கா டியாகோ காசியாவுக்கு பிறகு இலங்கையை தான் தனது பிரதான தளமாக யோசிக்கிறது. அதை நாங்கள் பல தடவைகள் பேசியிருந்தோம். அமெரிக்காவின் துறை உதவிகள், அமெரிக்காவின் அதிகாரிகள் போவது, வான்படை தளபதி கூட அண்மையில் வந்திருந்தார். அப்ப இவர்களை பொறுத்தவரையில் இந்த பிராந்திய சக்திகள் அவர்களுக்கும் இந்த நாட்டில் ஏற்படுகின்ற வன்முறைகளுக்கும் அல்லது அரசியல் குழப்பங்களுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. அது வரலாற்று ரீதியான தொடர்புகள் இருக்கின்றன. 87ஆம் ஆண்டில இருந்து அந்த அட்டவணையை நீங்கள் பார்க்கலாம். அப்ப இது இப்ப நீங்கள் கேட்டது போல மக்களை பொறுத்தவரையில் எதிர்த்தரப்பு தொடர்ச்சியாக அடக்கப்படுவது, ஒரு நாட்டில் எதிர்த்தரப்பு இல்லாது போனால், இப்ப அண்மையில் ஒன்றை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அமெரிக்காவின் துணை வெளிவிவகார செயலாளர் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். நாங்கள் சீனாவில் விட்ட பிழையை இந்தியாவில் விடப்போவதில்லை. சீனாவுக்கு உலக வர்த்தக அமைப்பில இடம் கொடுத்தோம், அவர்களுக்கு தடைகளை நீக்கினோம், அவர்களின் திறந்த, அதாவது குளோபலைசேஷன் என்று சொல்லி அவர்களின் திறந்த பொருளாதாரத்தை கொண்டு வந்தோம். ஆனால் அவர்கள் அதையெல்லாம் மீறி எங்களுக்கு சவால் விடும் நிலைக்கு வந்து விட்டார்கள். ஆனால் இந்தியாவுக்கு நாங்கள் அந்த சலுகையை வழங்கப் போவதில்லை. ஏனென்று சொன்னால் நாளைக்கு இந்தியாவும் அவ்வாறான ஒரு நிலைக்கு வரும் என்றதான் அவர்களின் நிலைமையாக இருக்கின்றது. அப்ப இது சீனாவின் ஏனென்று சொன்னால் ஒரு கட்சி ஆட்சி, அதுதான் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போனது. அப்ப இலங்கை அவ்வாறு ஒரு கட்சி ஆட்சிக்கு வருமாக இருந்தால், ஏனென்றால் டில்வின் சில்வா சீனாவுக்கு போன போது அவர்கள் கூறியது, நீங்கள் ஒரு நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் மினிமம் 20-30 வருஷம் ஒரு கட்சி தான் இருக்க வேண்டும். அதற்கு எதிர்கட்சிகள் அழிக்கப்பட வேண்டும், முற்றாக பலவீனப்படுத்தப்பட வேண்டும். அதைத்தான் இந்த அரசு இப்போது செய்கிறது. இதை இந்த நாடுகள் மோப்பம் பிடித்து அறியும். அப்ப எதிர்கட்சிகளை பலவீனமாக வைத்திருந்தால் ஏனைய நாடுகள் அந்த நாட்டுக்குள் ஊடுருவ முடியாது, அந்த நாட்டுக்குள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முடியாது, தங்களுக்கு விரும்பின ஆட்சியை கொண்டு வர முடியாது. அதுதான் தற்போதைய நிலைமை. அப்ப நீங்கள் கேட்டது போல பொதுமக்களை பொறுத்தவரையில், இலங்கையை பொறுத்தவரையில் இந்த எதிர்கட்சிகள் பலவீனம் அடையும் வரையிலும் அல்லது ஒரு பலமான அரசு ஏற்படும் வரையிலும் எதுவும் ஒரு நிச்சயமற்ற தன்மையாகத்தான் இருக்கும். முதலீடுகளாக இருக்கலாம், அல்லது பொருளாதார ரீதியாக இருக்கலாம்,
எதுவுமே அங்கு ஒரு நிரந்தரமற்ற தன்மையாகத்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் இப்போ IMF-ல இருந்து வெளியேற மாறும். 2027 ஆண்டுக்கு பிறகு IMF தேவையில்லை என்று ஒரு தரப்பு கூக்குரல் இடுகிறது இந்த அரசுக்கிலிருந்து. இன்னொரு தரப்பு கூறுகிறது 2027 ஆண்டுக்கு பிறகு IMF-உடன் மறுசீரமைக்கப்பட்ட வேறொரு ஒப்பந்தத்துக்கு போகலாம் என்று கூறுகிறது. இப்ப IMF-லிருந்து வெளியேறுவது என்று சொன்னால் அமெரிக்காவிலிருந்து அல்லது மேற்குலகத்துக்கு எதிரானது. அதற்கு பின்னணியில் சீனா சார்பு ஆக்கள் இருக்கலாம். IMF-உடன் இணைந்து பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் அமெரிக்க சார்பு இருக்கலாம். ஈரான் போர், ரஷ்யா போர் எல்லாவற்றையும், வெனிசுலாவில் இடம்பெற்ற ஆட்சி மாற்றம் என்ன, அரசு தலைவரை கொண்டு சென்றது எல்லாத்தையும் நீங்கள் கூட்டி பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லாம் சீனாவை நோக்கித்தான் நகர்த்தப்படுகிறது. அப்ப சீனாவை நோக்கி நகர்த்தப்படைக்க இலங்கை அதில் ஒரு பிரதானமான தரப்பாகத்தான் இருக்கும். அப்ப இதில் இலங்கை எங்கு செல்ல போகிறது என்பதை பொறுத்துத்தான் அங்கு ஒரு உறுதியான நிலை ஏற்படும். அதுவரையிலும் மிக மிக குழப்பமான ஒரு நிலைமையாகத்தான் இருக்கும். அது குறிப்பாக தென்னிலங்கை இப்போதைக்கு ஒரு அமைதியானதாக இருக்க போவதில்லை. நீங்கள் இப்போது எதிர்க்கட்சிகள் பலவீனம் அடைவது தொடர்பில் குறிப்பிட்டீர்கள். ஆனாலும் கூட எதிர்க்கட்சியை ஒன்றிணைப்பதில் அல்லது எதிர்க்கட்சிகளின் முகமாக இப்போது GLPD தலைமையில் SJB, அதே போன்று அந்த கட்சியிலே UNB, பல்வேறுபட்ட தரப்பினர் அந்த கட்சியிலே இணைந்து ஊடகவியலாளர் சந்திப்புகளையும் பல்வேறுபட்ட விமர்சனங்களையும் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது ஒரு மாறுபட்ட நிலைமை. தமிழ் அரசியல் கட்சி தலைவர்கள் அல்லது முஸ்லிம் அரசியல் கட்சி தலைவர்கள் அதற்குள் செல்லவில்லை. ஏனென்றால் அந்த GLPD தலைமையிலான பொது எதிரணி என்று கூறக்கூடியவர்கள் மீது ஒட்டுமொத்தமான விமர்சனம், அனுர ஆட்சிக்கு எதிரான விமர்சனம் ஒன்று முன்வைக்கப்படுகின்ற போது தமிழ் முஸ்லிம் அரசியல் கட்சி தலைவர்கள் தவித்துக் கொண்டு யாரும் கலந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலை இருந்தது. திடீரென்று நேற்று மாலை ஒரு அறிவிப்பு வருகின்றது. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷாட் பதியுதீன், அதே போன்று டெலோவினுடைய தலைவர் செல்வம் அடைக்கல்நாதன், இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் ஜீவன் தொண்டமான், மனோ கணேசன், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம், இலங்கை தமிழரசு கட்சியின் சுமந்திரன் ஆகியோர் கூட்டு எதிர்க்கட்சி போல கூட்டு தமிழ் எதிர்க்கட்சி ஒன்று உதயமாகிறது ஜூலை 13 என்று ஒரு அறிவிப்பு வருகின்றது. இது இரண்டும் ஒரு நீங்கள் கூறுகின்ற விடயம் அல்லது அந்த எதிர்க்கட்சிகள் பலவீனப்படுகின்ற சூழ்நிலையில் தமிழ் கட்சிகள் எல்லாம் கடந்த காலங்களில் எல்லாம் அவ்வாறு இடம்பெறவில்லை. தமிழ் தேசியத்துக்காக ஒன்று சேருங்கள் என்ற போது கூட சுமந்திரன் ஒன்று சேரவில்லை. ஆனால் இந்த இடத்தில் சுமந்திரனும் போய் அமர்ந்து கொள்கிறார். அதில் உள்நோக்கம் ஏதாவது இருக்கின்றதா அல்லது இது யாரினுடைய நிகழ்ச்சி நிரலில் இந்த நகர்வு இடம்பெறுவதாக நீங்கள் ஊகிக்கிறீர்கள்? இலங்கையின் தென்னிலங்கையின் அரசியல் எப்போதும் உறுதித்தன்மையாக இருந்ததில்லை. பல தடவைகளில் அவர்கள் தொங்கு பாராளுமன்றமாக கூட இருந்தது. அதற்கு தமிழ் கட்சிகள் முட்டுக் கொடுக்க வேண்டிய நிலை கூட வந்திருந்தது. அதாவது இரண்டு எதிர்த்தரப்பும் ஆளுந்தரப்பும் ஒரு மார்ஜினுக்குள்ள வின் பண்ணும் என்று சொன்னால் நாடாளுமன்றத்தில் அந்த பிரச்சனை. அப்பா பிள்ளை அமுதலிங்கம் கூட எதிர்கட்சி தலைவராக இருந்த வரலாறுகளும் இருக்கின்றது. அப்ப இந்த நிலைமையை அறிந்துதான் இப்போது இந்த எதிர்த்தரப்பை உண்டாக்குகிறார்கள் எதிர்கட்சிகளை. டிலோவை பொறுத்தவரையில் தமிழகத்தில் திமுக, ஸ்டாலின் அல்லது கருணாநிதியின் தொடர்பு தான் அவர்களுக்கு அதிகம். இப்போது அவர்களுக்கு தமிழ்நாட்டின் தொடர்பு அறந்துவிட்டது. இனி அவர்களால் ஏதாவது ஒன்றை தாங்கள் யோசித்து செய்தாலே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அப்ப அவர்கள் இனி இந்த கட்சிகளுடன் சேர்வதை தவிர வேறு வழி இல்லை. இப்போது சுமந்திரன் தலைமையில இதை அல்லது சுமந்திரன் ஆலோசனையின் பேரில் அமைக்கிறார்கள் என்று சொன்னால் அனுர் குமாரதாசநாயக்க அரசும் நாடாளுமன்றத்தில தான் பெரும்பான்மையாக வெற்றியீட்டினார்கள். அரசு தலைவர் தேர்தலில் ஒரு கிட்டத்தட்ட, அதாவது பெரிய மார்ஜினில் வெற்றியிட்டவில்லை. என்னென்று சொன்னால் அப்போது மக்களுக்கு வேறு தெரிவில்லை என்றுதான் கூறினார்கள். இப்போது இந்த அரசு சட்டம் ஒழுங்கு பொருளாதாரத்தில வீழ்ச்சி அடைந்து எதிர்வரும் தேர்தல்களில் பெரும்பான்மையை பெறாது ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் ஆசனங்களை பெறுமாக இருந்தால் அதில் இந்த கூட்டு எதிர்கட்சிகளுக்கு ஒரு பங்கு இருக்கும். இவர்கள் அதில் ஒரு அரசில் ஒரு அங்கம் வகிக்கக்கூடிய நிலை வரும். இதை, அதாவது எதிர்கட்சிகளின் பலவீனத்தை அறிந்து, இப்ப நான் கூறியது போல தென்னிலங்கையில் இருக்கின்ற எதிர்கட்சிகள் பலவீனம் என்று சொன்னால் இவர்களால் ஒரு பெரும்பான்மை ஆட்சியை அமைக்க முடியாது. சில சமயங்களில் பலவீனம் என்று சொன்னால் சில சமயங்களில் அரசுக்கு சவால் விடக்கூடிய நிலைக்கு வரலாம். சவால் விடக்கூடிய நிலைக்கு வரும்போது இந்த கட்சிகள் அந்த அரசில் பங்கெடுக்கிற மாதிரி ஆன ஒரு கூட்டு முன்னணியை உருவாக்குகிறார்கள். இது உண்மையில் ஆராயப்பட வேண்டும்.
என்று சொன்னால் இது இவர்கள் அப்படி யோசிக்கக்கூடிய ஆட்கள் இல்லை. இவர்களை தெரியும் எங்களுக்கு, இவர்களுடைய கெப்பாசிட்டி எவ்வளவுன்றது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். பின்புறத்தில் இருந்து இயக்குகிறார்கள். அதாவது உங்களுக்கு தெரியும், இந்தியா கடுமையாக பாடுபட்டது ரணிலையும் சஜித்தையும் ஒன்றிணைப்பதற்கு இந்த அரசு தலைவர் தேர்தலில் கூட. அது முடியாது போயிருந்தது. அப்ப அதே போல இப்ப இப்படியான ஒரு கலவரங்களை உருவாக்கி இலங்கை அரசை பலவீனப்படுத்தி கொண்டு எதிர்த்தரப்பை பலப்படுத்துகின்ற பின்புல திட்டங்கள் இடம்பெறுகின்றன. என்னென்னு சொன்னால், இந்த தமிழ் கட்சிகள கூட்டணியை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கூட்டணி இந்தியாவின் வழிநடத்தல்ல இயங்கக்கூடியவர்கள். அவர்கள் தமிழ் மக்களுக்கான பிரதிநிதிகளாக இயங்க போவதில்லை, இந்தியாவுக்கான பிரதிநிதிகளாக இயங்குவார்கள். அதுல மாற்று கருத்து இல்லை. இப்ப நாங்கள் ஒன்றை பாருங்கள், இலங்கையின் மொத்த ஜிடிபி இப்ப $100 பில்லியன் இலங்கையின் பொருளாதாரம் என்று சொன்னால், அதில் 42 பில்லியனை கொடுப்பது மேற்கு மாகாணம் கொழும்பு அந்த பக்கம். அப்ப மிச்சம் 8 மாகாணம். அதுல கடைசியா இருக்கிறதா என்று சொன்னால் வட மாகாணம் 4.2 பில்லியனை தான் கொடுக்கிறது. அதாவது 4% மொத்த ஜிடிபி. ஒரு மாகாணம் 42 கொடுக்குது, ஒரு மாகாணம் 4 கொடுக்குது. அது கடைசி கிழக்கு கூட வடக்கை விட மேலதான் நிற்கிறது. ஆனால் இந்தியா அள்ளிக்கொண்டு போற மீண்ட தொகையை ஜிடிபியில பில்லியன் டாலர்ல போட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால், இலங்கை வடமாகாணம் 2வது அல்லது 3வதுக்கு நிற்கும். அப்ப இந்தியா உலகத்தை அள்ளிக்கொண்டு போ. அப்ப அதெல்லாம் கேள்வி கேட்காதவர்கள் இந்தியாவுக்கு வேண்டும். அவை தொடர்பாக கேள்வி கேட்காத, புலத்திலும் சரி தாயகத்திலும் சரி, அப்படியானவர்கள் தான் அவர்களுக்கு தேவை. தங்கள் நலன்களை பாதிக்காமல் தமிழ் தேசியம் பேசுபவர்கள், தமிழ் தேசியம் பேசுபவர் என்று சொன்னால் தமிழ் தேசிய தொடர்பாக ஏமாற்றுபவர்கள் தேவை. அவ்வாறான குழு ஒன்று தமிழர் முஸ்லீம் சார்பாக அமைப்பது. அடுத்ததாக தென்னிலங்கையில் இருக்கின்ற கட்சிகளை ஒருங்கிணைத்து, உங்களுக்கு தெரியும், மஹிந்த ராஜபக்சவை, நமால் ராஜபக்சவை, சந்தோஷ் ஜா அடிக்கடி சந்திச்சு கொண்டிருப்பார். அவர்களை சந்திப்பது, கலந்து ஆலோசிப்பது. ஏனென்றால் இந்தியா இதற்கான ராஜதந்திர உதவிகளை வழங்கும், ஆலோசனைகளை வழங்கும். இந்தியா மிகப்பெரிய நாடு, எத்தனையோ சிந்தனை பள்ளிகள் இருக்கின்றன, எத்தனையோ வியூகங்களை வகுப்பார்கள். அது மட்டுமல்லாது அவர்கள் எத்தனையோ பின்தள வேலைகளையும் செய்வார்கள். பின்தள வேலை என்றாலும் உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான வேலைகள் என்று. இப்ப இதுதான் இந்த அரசாங்கத்துக்கு. இந்த சூழ்நிலையில் இன்னும் ஒரு சந்தேகம் வருகிறது. ஒருவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமைத்துவம் யாராக இருக்க வேண்டும் என்பதில் கூட இந்தியா கவனமாக இருக்கிறதோ என்கின்ற சந்தேகமும் இங்கு வலுக்கின்றது அல்லவா? அல்லது தமிழரசு கட்சி பலவீனமாக இருப்பதை இந்தியா மனப்பூர்வமாக விரும்புகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? சந்தேகம் இல்லை, அதுதான் உண்மையும். ஏன் யாழ்ப்பாணம் யூனிவர்சிட்டியிலேயே யார் இருக்கணும், யார் போகணும், யார் என்ன கதைக்கணும் என்றது தொடர்பாக இந்தியான துணை தூதரகம் தான் முடிவெடுக்கும். அது யாழ்ப்பாணம் தூதரகத்துல இருந்து, யாழ்ப்பாணம் யூனிவர்சிட்டியில நானும் வேலை செய்தவன் தான். அங்க இருக்கிறவர்கள பெருமளவானவர்கள் இப்ப இந்த பட்சில இருந்தவர்கள் வேலை செய்யறாங்க. நான் பேசும்போது அவர்கள் சொல்லுவார்கள், இந்தியாவை முன்னேறினா ஒன்றும் செய்ய முடியாமல் கிடக்கு, ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கின்றது அங்கு. அதுதான் பிரச்சனை. அங்கு தமிழ் மக்களினுடைய கட்சி என்று கூறக்கூடிய தமிழ் அரசு கட்சியினுடைய தலைமைத்துவத்தை தீர்மானிப்பதும் தமிழ் மக்கள் அல்லவா? தமிழ் மக்கள் ஓட் போடுகிறார்கள், அவர்கள் இந்தியாவுக்கு வேலை செய்கிறார்கள். இது நாங்கள் கலங்கரை 4 மீனவ சங்கம் என்ன யாருக்கு வேலை செய்யுது? 4 மீனவர் சங்கமும் யாருக்கு வேலை செய்யுது? இந்திய மீனவர்களுக்கு தானே வேலை செய்யுது. மீனவ சமாஜங்கள், மீனவ சமாஜம் 4. அது நாங்கள் ஒரு வடிவாக சொல்லி இருந்தேனே, 4 பேரும் திருத்தப்பட வேண்டியார்கள். அதே மாதிரி இந்த அரசியல் கட்சிகள் பெருமளவான ஊடகத்துறையாக இருக்கலாம், அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், பிறவற்றை இந்தியா வைத்திருக்கிறது. இந்தியா ஒரு பெரிய நாடு. அவங்க வெளிநாட்டு நடவடிக்கைகளுக்கு ஃபாரின் அஃபேர்ஸ் என்ன, அதுல அதுக்கு ஒதுக்கப்படுற நிதி என்ன? இல்லை, நீங்கள் கூறுகின்ற விடயத்திலே இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் தெரிவி இப்போது நீதிமன்றத்தில் இருக்கிறது. ஆனால் பதில் செயலாளராக இருக்கக்கூடிய சுமந்திரன் இன்று இந்தியாவுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறார். அப்படியாயின் ஸ்ரீதரன் அந்த இடத்தில் அமர்வது என்பது இந்தியாவுக்கு ஒரு தர்ம சங்கடம் அல்லது இந்தியாவுக்கு ஒரு சிக்கலை உருவாக்கும் என்பதால் அந்த ஸ்ரீதரன் இல்லாத இடத்தை இந்தியா விரும்புகிறது. என்று சொல்ற சுமந்திரன் முதல் மேற்குலகம் சார்ந்தவராகத்தான் பார்க்கப்பட்டிருந்தார். ஆனால் பிறகு அங்கிருந்து அது அநேகமாக உங்கள் அரசியலில் உங்களுக்கு தெரியும், நிரந்தரமான நண்பரும் இல்லை, நிரந்தரமான எதிரியும் இல்லை என்று சொல்லி இப்போது அந்த நிலைமை மாறி இப்போது அவர் இந்தியா சார்பெடுத்திருக்கிறார். இந்தியா தான் என்னென்ன சொன்னால் வடிவாக தெரியும், வடக்கு கிழக்கில் இருந்த ஆளுநர் ஜகம்பத், அனுராதா ஜகம்பத்,
அவரை தூக்கி எறிந்து விட்டு செந்தில் தொண்டமானை இந்தியாவால் கொண்டுவர முடியும் என்று சொன்னால் இலங்கை ஆற்ற கையில் இருக்கிறது. தூக்கி எறிந்து விட்டு கொண்டு வர முடியும். ஒரே ஒரு லேப், சீனாவின் ஒரு லேப்பை திறப்பதற்கு அவர் முயற்சித்ததான் பிரச்சனை. தூக்கி எறியலாம். அப்போ வடக்கையும் கிழக்கையும் ஒரு நிழல் ஷேடோ கவர்மெண்டாக இந்தியா தான் இருக்கிறது. அதில் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் எதிலும் இப்ப மீன்பிடி பிரச்சனை கூட அனுராகம் பிரச்சனைக்கா பேசலாம், அல்லது மீன்பிடி அமைச்சர் போய் பேசலாம். நடக்காது ஒன்று. நீங்க நடக்க முடியாது. அப்படியான தமிழரசு கட்சி என்று சொன்னாலும் யார் வர வேண்டும் யார் வரக்கூடாது என்பதை இந்தியா தான் தீர்மானிக்கும். அதை மேவி நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் அது நீங்கள் மக்களின் ஆதரவை திரட்ட வேண்டும். மக்களின் ஆதரவை திரட்டுவதையும் இந்தியா எப்படியும் தடுக்கும். ஆனால் அதற்கு மேலாக நீங்கள் ஏதாவது பணி செய்தாலே தவிர அங்கிருக்கின்ற நீங்கள் ஆலயங்கள்ல இருந்து, கலாச்சார மண்டபத்திலிருந்து, அங்கிருக்கின்ற முதலீடுகள்ல இருந்து எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்தியாவை மீறி, ஏன் அனலதீவில சீனாவோட இருந்த சூரிய மின்சக்தி திட்டத்தையும் கூட தடுத்தார்கள். அது வெளிப்படையாகவே எல்லோரும் எழுதினார்கள். இந்தியா தடுத்து விட்டது. நீண்ட நாட்கள் அரசியல் இருக்கக்கூடிய ஸ்ரீதரனால் இந்தியாவின் மனங்களை வெல்ல முடியாமல் போய்விட்டதா, அல்லது ஸ்ரீதரன் மீது இந்தியாவுக்கு நம்பிக்கை இல்லை? இன்றைக்கு ஒரு செய்தியை பார்த்தேன். என்னென்று சொன்னால், கொழும்பிலிருந்து வெளிவருகின்ற சண்டே டைம்ஸ் தான் போட்டிருக்கிறது. 2 செய்திகள். ஒன்று இந்த நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற அதொரு கொமடியான விடயம். என்னென்று சொன்னால், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தனது இருக்கையை மாற்றித் தருமாறு கேட்டிருக்கிறார். இரண்டால் அர்ஜுனா ராமநாதனுக்கு பக்கத்தில் இருப்பதால் தனக்கு மிகப்பெரிய சிரமங்களை எதிர்கொள்வதாகவும் மாற்றித்தரும்படி இப்போது அவர்கள் மாற்றி கொடுத்து விட்டார்கள் என்று கூறுகிறார்கள். அதை விடுங்கள். இரண்டாவதாக இருக்கிறது என்று சொன்னால், வன்னியிலிருந்து மரக்கடத்தல்கள், காவல்துறை துரத்தல் என்று சொல்லி கிளிநொச்சியிலிருந்து கடத்தப்பட்ட மரங்கள், சட்டவிரோதமான மரங்கள் வன்னியிலிருந்து அது தென்னிலங்கைக்கு போகிறது என்று கூறுகிறார்கள். அது இரணமடவில் வைத்து மடக்கி பிடித்ததாகவும் சாரதி ஓடிவிட்டார். இது ஒரு சம்பவம். ஆனால் இவ்வாறு, அதாவது விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், காடுகளையே உருவாக்கி இருந்தார்கள். தேக்கு மரங்களை எல்லாம் வளர்த்து, எல்லாம் பெருமதியான மரங்கள். ஆனால் அவை இப்போது களவாடப்படுகின்றன. ஆனால் இது தொடர்பாக இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா, அல்லது இந்த ஊழல்களை கொண்டு வந்திருக்கிறார்களா, அல்லது இவர்கள் தான் மரத்தை கடத்துகிறார்கள், அவர்கள் தான் கடத்துகிறார்கள் என்ற ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்கிறார்களா? ஒன்றுமில்லை. இப்ப விஜய் தமிழகத்தில் வந்த பிற்பாடு என்ன செய்தார்? ஊழலை கொண்டு வந்திருக்கின்றார். அனுர்குமரா தென்னிலங்கையில் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன செய்தார்? ஊழலை கொண்டு அதுக்குத்தான் மக்கள் தமிழகத்து மக்களை கேட்டால் என்ன கூறுகிறார்கள்? இந்த ஊழலை முதல் ஒழிக்க சொல்லித்தான் வாக்குப்படுறாங்க. நீங்கள் எங்களுக்கு காசு தராட்டியும் பரவாயில்லை என்று. அதே போலதான் தென்னிலங்கையிலும். அவர் இப்போது வழக்குகளை பார்த்தால் யாருக்கு மேல் இருக்கிறது? ஊழல்வாதிகளுக்கு. சரி, இங்க என்னென்று சொன்னால், இந்தியாவில் இப்போது வழக்குகள் என்றால் ஊழல் வழக்குகள் தான் பெரும்பாலும். வடக்கு கிழக்கில் எத்தனை வழக்குகள் இருக்கின்றன? எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதனை கொண்டு வந்தார்கள்? ஒன்றும். அப்படி என்றால் வடக்கு கிழக்கு சுத்த தங்கம் என்று சொல்லலாம். ஊழலே இல்லை. ஒரு நல்லாட்சி நிகழ்கின்ற உலகத்திலேயே 99.99% என்று சொல்லுவார்கள். சில இப்ப வடகொரியாவிலே எல்லாம் தேர்தல் நடந்தால் வாக்களித்தார்கள் 99.99 என்றெல்லாம் சொல்வார்கள். அதே போல இப்ப ட்ரம்ப் சொல்லுவார் டிக்டாக்ல தனக்கு ஆதரவு 99.99. அதே போலதான் இப்ப வடக்கு கிழக்குல 99.99% ஊழலற்ற நேர்மையான கண்ணியமான ஆட்சி நடக்கிறது என்று நாங்கள் யோசிக்கிறோமா? இல்லை. இப்படியான ஒரு மக்களிடம் யாருக்குமே, இப்ப இருக்கிறவர்களில் யாருக்குமே ஒரு அங்கீகாரம் இல்லை என்ற ஒரு நிலைமையை இந்தியா கணித்திருக்கின்றது. இந்தியாவை பொறுத்தவரையில் அது மட்டுமல்ல, தனக்கு யார் சார்பாக இயங்குகிறார்கள் அல்லது அதாவது இந்த வெளிவிவகார கொள்கைகளில் யாரை வைத்து இதை நகர்த்தலாம் என்பது தொடர்பாகத்தான் இந்தியா தனக்குரியவர்களை தெரிவு செய்கிறது. அப்படி என்றால் ஸ்ரீதரன் மீது இந்தியாவுக்கு நம்பிக்கை இல்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். உண்மைதான். அதாவது நம்பிக்கையிலே அல்லது தாங்கள் கூறுவது போன்று அவர் நடந்து கொள்ள மாட்டார் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இருக்கலாம். இப்போதைய சூழ்நிலையில் நீங்கள் கூறினீர்கள் இலங்கையிலேயே அதிக அளவு குறைந்த வருமானத்தை கொடுக்கக்கூடிய மாகாணமாக வடமாகாணம் இருக்கிறது என்று. அது உண்மைதான். ஆனால் அதிகளவான உதவிகளை வடமாகாணத்துக்கு இந்தியா செய்கின்றது, இலங்கை அரசுக்கும் செய்கிறது தானே. மீன்களை எடுத்துச் செல்லுகிறது என்று நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தீர்கள். மீன்களை எடுத்துச் சென்று பணத்தை அவர்கள் கடனாகவும் இனாமாகவும் கொடுக்கிறார்கள்.
உங்கள வீட்டுல நிக்கிற ஆடு மாட்டை திருடி கொண்டு போய் பிறகு அதை வித்து சம்பாதிச்சு பின் அதை உங்களுக்கு வட்டிக்கு தருவது. அது அது தான் அவர்களின் பொருளாதார உதவி என்று இல்லை, சொன்னால் நீங்கள் இந்த தளத்தில் பல முறை கதைத்திருக்கிறீர்கள். நாமும் செய்திகளுக்கு அப்பால் பல இடங்களிலே இந்த மீனவர் விவகாரத்தை கதைக்கிறோம். ஆனால் ஒரு அங்குலம் கூட அந்த மீனவர்களுடைய வலிகள் வேதனைகள் நகருவதாக தெரியவில்லை. எல்லோரும் குரல் கொடுக்கிறோம் என்கிறார்கள். ஆக்கப்பூர்வமாக குரல் கொடுக்கவில்லை. இன்று உங்களோடு கதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதியில் கூட முல்லைத்தீவு மற்றும் தென்மராட்சி வடமராட்சி பகுதிகளிலே பல்வேறுபட்ட நெருக்கடிகளை மீனவர்கள் எதிர்கொண்டு நிற்கின்றார். என்று சொன்னால் குரல் கொடுப்பவர்கள் இப்ப ஒரு மக்களின் பிரச்சனை நீங்கள் ஒரு மக்களின் விடுதலைக்காக போராடினால் முதல் மக்களின் வாழ்வாதாரம் முக்கியம். விடுதலை புலி என்ற காலத்துக்கு கூட அந்த மக்களின் வாழ்வாதாரத்துக்கு குளத்தை வெட்டினார்கள், பயிற்சியை ஊக்குவித்தார்கள், தொழில்துறையை ஊக்குவித்தார்கள் என்று பலவற்றை செய்தார்கள். என்று சொன்னால் வாழ்க்கை முறை முக்கியமானது. ஆனால் இதில் மீன் வளம் என்பது எங்கள் தேசத்தின் கடல் வளம் மிக முக்கியமான ஒரு வளம். அது தொடர்பாக குரல் கொடுத்தது என்று சொல்றோமே, யார் குரல் கொடுத்தது? புலம்பெயர் தேசத்தில் எங்கேயாவது குரல் கொடுத்திருக்கிறார்களா மீனவர் பிரச்சனை தொடர்பாக? ஏதாவது ஒரு அமைப்பு, ஏதாவது ஒரு அமைப்பு? இன்று புலம்பெயர்ந்த தேசங்களிலிருந்து நாங்கள் அந்த மக்களுக்கான உதவிகளை செய்ய தேவையில்லை. அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு விளைநிலமாக இருக்கக்கூடிய கடல்களை பாதுகாத்து கொடுத்தாலே அவர்கள் எங்களுக்கு உதவி செய்வார்கள். சிலவேளை அவர்கள் ஒரு மாதத்தில் ஒரு முறையாவது எங்களுக்கு மீன்களை இனாமாக அனுப்பக்கூடிய அளவுக்கு மீன்கள் அங்கு அதிக அளவில் பெருகி கிடக்கிறது. ஆனால் நீங்கள் கூறுவது போன்றோ புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய எந்த ஒரு அமைப்பிடமும் கிஞ்சித்தும் இந்த சிந்தனை இல்லை. என்ன காரணமாக இருக்கும்? புரிதல் இல்லாமல் இருக்குமா அல்லது பகை இருக்கக்கூடாது என்று நினைப்பார்கள்? புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற அமைப்புகள்ல இப்ப வெளிப்படையாக கதைக்கிறேன்னு சொன்னால் புலம்பெயர் தேசத்துல இருக்கிற அமைப்புகள்ல அவைகள் எல்லாரும் என்னன்னு சொன்னால் தங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்துவிடக்கூடாது. தனக்கும் இதொரு சத்திய பிரமாணமாக சொல்லலாம். எனக்கும் என் குழந்தைக்கும் என் பேர பிள்ளைக்கும் என் சந்ததிக்கும் எந்தவித பாதிப்புகளும் எந்தவித மன கஷ்டமும் வராமல் நான் அரசியலும் தேசியமும் நடத்துவேன் என்ற ஒரு ஓத்தெடுக்கிறேன் சொல்றது. இப்படியான ஒரு சபதம் எடுத்துத்தான் அவர்கள் அமைப்புகளை நடத்துகிறார்கள். அது மட்டுமல்லாது அவர்களுக்கு கல்யாண வீடு, சாமர்த்திய வீடு, அதுகள் இதுகள் என்று சொன்னால் இந்தியாவுக்கு போக வேண்டும். இங்க இருக்கிற புலம்பெயர் அமைப்பில் இருக்கிறவர்கள் பெருமளவானவர் வயதானவர்கள். வயதானவர்களாலும் அவர்கள் முன்னர் வந்தபடியா அதிக பணம் இருக்கும். பணமும் இருந்தால் இனி என்ன, நீண்ட காலம் வாழ வேண்டும். இந்தியாவுக்கு போக வேண்டும். மூலிகை சிகிச்சைகள், அந்த வருத்தங்கள், இந்த வைத்தியம் என்றெல்லாம் தெரிய வேண்டிய ஆக்கள். இந்தியாவோட பாய்ச்சி போட்டு என்ன செய்கிறது சொல்லுங்க பார்ப்போம். அப்ப இங்க நீங்கள் ஒரு போராட்டத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க. அதெல்லாம் சும்மா ஏதாவது அமெரிக்காவுக்கும் பலிக்கக்கூடாது, இலங்கைக்கும் பலிக்கக்கூடாது, இந்தியாவுக்கும் பலிக்கக்கூடாது, தமிழர்களையும் மாற்றணும். அதுதான் இது கதைச்சு முடிஞ்சு போன விடயங்கள். இப்ப வடமாகாணத்திலும் பொறுத்தவரை இப்ப நீங்கள் கேட்ட கேள்வியில ஒரு இது இருக்கு. என்று சொன்னால் இந்த மீனவர் பிரச்சனையில் உங்களுக்கு தெரியும், சுமந்திரன் குழு ஒருக்கா அந்த படகுகளில் கருத்த கொடிகளையும் கட்டி கொண்டு கடலில் இறங்கியிருந்தார்கள். முல்லைத்தீவிலிருந்து வடமராட்சி என்ற தலையில் துண்டுகளோடு பறந்தவர்கள் கடலார். அப்ப என்னென்று சொன்ன இதுதான் அந்த பேரம் பேசும் அரசியல் என்றது. இப்போது இந்தியாவுக்கு தெரிகிறது, இவர்களை தங்கள் கைக்கு கொண்டு வந்தால் இந்த போராட்டத்தை செய்ய மாட்டார்கள். அவரும் இதை சிந்தித்துத்தான் இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருப்பார். அப்படித்தானே இப்ப ஒரு பேரம் பேசுறதுன்றது என்ன, நாங்கள் முதலில் அவனை எதிர்க்க வேண்டும். அப்பதான் அவன் சொல்லுவான், ஓகே, ஒன்றில் இவனை அடிக்க வேண்டும், இல்லை என்றால் அணைக்க வேண்டும், ஏதாவது ஒன்று செய்வான். நாங்கள் சும்மா இருந்தால் அவன் பேசாம இருப்பான். நீங்கள் எதுவும் சும்மா இருந்தால் அவன் பேசாம தான் வேணடா, அவன் சும்மா இருக்கிறான், அவனோட என் பிரச்சனை கண்டு. நீங்கள் ஒரு பிரச்சனைக்குரியவராக இருந்தால்தான் ஒன்றில் அவர் அணைப்பார் அல்லது எதிர்ப்பார். இப்போது இந்தியா அணைத்து விட்டது. இப்ப இந்தியா சுமந்திரனை விட்டு வேற ஒருவரை கொண்டு வருமாக இருந்தால் சுமந்திரன் இந்தியாவுக்கு குடைச்சல் கொடுக்கக்கூடிய ஆளாகத்தான் இருப்பார். அதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை. அல்லது வேறு நாடுகளுடன் இணைவார். யார் அவ்வாறு இயங்குகிறார்களோ அதுதான் முக்கியமானது ஒன்று. இப்ப நீங்க சொன்னது போல இப்ப புலம்பெயர் தேசத்திலிருந்து எவ்வளவு உதவிகள் போனாலும், இப்ப இந்தியாவில் அந்த பேச்சுக்கு வருவோம். புலம்பெயர் தேசத்திலிருந்து போற உதவிகள் இப்ப ஒருவருக்கு நீங்கள் பசியில் இருப்பவர்களுக்கு அவர்கள் கூறுவார், நீ மீனை கொடுப்ப தேவையில்லை, மீன் பிடிப்பது எப்படி என்று கற்றுக் கொடுத்தி என்றால் காணமாண்டு. ஆனால் அந்த உதவி இங்கிருந்து செய்வதில்லை. இந்தியாவும் பணத்தை கொடுக்கிறது வழியே தனது தொழில்நுட்பத்தை வழங்குகிறதா இல்லை. மீனவர்களுக்கான நவீன தொழில்நுட்பம், விவசாயத்துக்கான நவீன தொழில்நுட்பம், விவசாய உரவகைகளை தயாரிப்பது, அல்லது ஒரு மேனுஃபேக்சரிங் சைட்,
ஏதாவது ஒன்று இல்லை. அதனாலதான் ஜிடிபி அப்பளத்துக்கு கீழே இறங்கி போயிருக்கு. 4 வீதமாக இருக்கிறது வடக்கு, 42 வீதமாக இருக்கிறது கொழும்பு. மற்றதெல்லாம் மேல, இவன் கிழக்கு கூட மேல. கிழக்கே மேல நிற்கிறான்னு சொன்னால் அருகம்பே அதுகள் எல்லாம் இருக்கிறபடியா டூரிசம் இன்கம் கூட, அது சிங்களவர்களும் இருக்கிறபடியா. வடக்கு அதுக்கும் இல்லை. புலம்பெயர் தேசத்திலிருந்து எத்தனையோ உறவுகளை செய்கிறோம், அபிவிருத்தி செய்கிறோம் செய்து கொண்டான் இருக்கிறார்கள். என்னத்தை செய்தார்கள்? செய்திருந்தால் இப்ப எங்க போயிருக்க வேணும்? கொழும்புக்கு மேல போயிருக்குமா? ஆனால் புள்ளி விவரங்களும் தரவுகளும், அதாவது நாங்கள் போய் சொல்லலாம், அவர்கள் போய் சொல்லலாம், ஆனால் இந்த புள்ளி விவரங்களும் தரவுகளும் ஒரு நாளும் போய் சொல்லாது. அது உண்மையைத்தான், யதார்த்தத்தை தான் கூறும். நீண்ட கால இடைவேளைக்கு பின்னர் நீண்டதொரு ஆக்கப்பூர்வமான விவாதம் இடம்பெற்றிருக்கின்றது. இதில் பலருக்கும் பல தகவல்கள் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையில் உங்களுடைய பெறுமதியான நேரத்தில் பல முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடும் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.